Hi hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோகோபீட் எப்படி நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுலயே நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம ப்ராப்பரா வாஷ் பண்ணாத கோகோபீட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிளான்ட் சாகறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோ அப்லோட் ஆனோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கோகோபீட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்குன்றது மட்டும் இல்லை, தண்ணி நல்லா இழுத்து வச்சுக்கும். இயற்கை விவசாயத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ கோகோபீட்ஸ் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோகோபீட் பிளாக்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 kgs பிளாக்காக இருக்கும், இல்லை 1 kg பிளாக்காக இருக்கும், 650 கிராம் பிளாக்காக இருக்கும், இல்லை உங்களுக்கு 7 kgs இல்லை 10 kgs கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். க்ரீன் கலர் பேக் எடுத்துக்கிறேன். அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கோகோபீட்டை போட்டு தண்ணி நம்ம நல்லா பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ஒரு 5 times இல்லை 4 times அது பிக்கராக வந்ததுக்கப்புறம் ஏதாவது டூல்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை நம்ம கையிலே கூட நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். சில பேர் டவுட்ஸ் கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, ஹேண்ட்ஸ் நம்ம வைக்கும் போது ஒரு இச்னஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சென்சிட்டிவ் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பெட்டர். அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம நல்லா இதை நல்லா புழிஞ்சு எடுத்து நம்ம வேறு கண்டெய்னருக்கோ இல்லை க்ரோ பேக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் கோகோபீட் பிளாக்கில் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று லோ ஈசி, இன்னொன்று ஹை ஈசி. லோ ஈசியில் பார்த்திங்கன்னா சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹை ஈசியில் பார்த்திங்கன்னா சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த லோ ஈசின்ற கோகோபீட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கு தான் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கே அவைலபிளாக இருக்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹை ஈசி கோகோபீட் தான் அவைலபிளாக இருக்குது. ஹவெவர் லோ ஈஸியாக இருந்தாலும் ஹை ஈஸியாக இருந்தாலும் ஒன் டைம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அந்த சால்ட் கண்டென்ட்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம பியூராக ஒரு கோகோபீட்டை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். இதோட வாஷ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறத சொல்கிறேன். இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளான்ட் வரும். நம்ம இதை வாஷ் பண்ணாமல் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்திங்கன்னா பிளான்ட் வரும், ஜெர்மினேட் ஆகும். அண்ட் ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பூ பூக்கிறதுக்கு டைம் ஆகும், காய் காய்க்கிறதுக்கு டைம் ஆகும். அதோட ப்ரொடக்ஷன் ரேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விதை போட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஜெர்மினேட் ஆகிடும், பட் ஆனால் அது வளர்ந்து வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் அந்த பாட்டிங் மிக்ஸில் பர்ஃபெக்டாக இருக்காது. இதை நார்மலைஸ் பண்ண ஒரு டைம் இந்த மாதிரி கோகோபீட் வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் இது நல்லாவே வேலை கொடுக்குற ஒரு விஷயந்தான். நீங்கள் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க. அண்ட் இதை தனியாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அண்ட் இதை ட்ரை பண்ணிட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை டேரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பண்ணியிருக்கோம். எப்படி கலக்கிறது, உரம் கலக்கிறதுலேருந்து எல்லாமே. அண்ட் அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புது புது கார்டனர்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேசிக் லெவல் வீடியோ. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் கார்டனராக இருந்தால் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனால் கூட நமக்கு பிளான்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கார்டன் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு என்ன செட் ஆகும், நமக்கு என்ன வரும்ன்றதை நம்ம தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ண நாலேஜ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம கைட் பண்ணுறோம் எல்லாமே, பட் ஆனால் நீங்கள் கையில் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயமும் ஒரு டைம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த நாலேஜ் தான் நமக்கு தேவை. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லுங்கள். அண்ட் இதை நான் ஜஸ்ட் நல்லா ட்ரை பண்ணி நான் ஒரு 3 கண்டெய்னர் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதோட பலன்கள் நல்லாவே இருக்கும். ஏன்னா வியூவர்ஸ் எப்படி நம்ம வாஷ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தீங்களா? அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் அதை லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Till then, bye from your gardener Sakthivel. Have a happy gardening day.